திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன 4 படங்கள், அது என்னென்ன படங்கள் என்னென்ன இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இன்னைக்கு நானும் மதிப்பிற்குரிய செல்வராஜ் அவர்களும் இங்கே அமர்ந்துருக்கிறோம். வணக்கம் செல்வராஜ். வணக்கம். இந்த வாரம் என் கூட வந்து நீங்கள் சகிச்சுக்கிட்டு 4 படம் பார்த்துருக்கீங்க. 4 திரைப்படங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த 4 திரைப்படங்களில் வரிசைப்படுத்தி எப்படி சொல்லலாம்னு 4வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். அந்த படம் வந்து படத்துடைய பேர் வந்து குட் டே. அந்த குட் டேயை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கேள்விகள் இருந்தால் கேளுங்க. குட் டே வந்து எனக்கு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. முதல் பாதி வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. குறிப்பாக வந்து இவங்க உங்க பேர் என்ன, மைனா நந்தினியுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸு, இந்த கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவர் வந்து அந்த குறிப்பாக வந்து இந்த கேக்கை தூக்கிட்டு வருவார். அந்த சீன் எல்லாம் ரொம்ப நான் ரசித்தேன். உனக்கும் பொண்டாட்டி 10 வருஷமா தான் தெரியும், ஆனால் எனக்கு அப்படின்னு ஒன்று பயந்துட்டோம் எல்லாரும். இல்லை, அந்த காட்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போலீஸ்காரருடைய அந்த நடிப்பு, பெரும்பாலும் எல்லாருடைய நடிப்புமே வந்து நல்லா இருக்கு. ஒரு மலையாள படம் பார்த்த ஃபீல் ஒரு ஆமாம், ரொம்ப யதார்த்தமாக இருக்கு. நான் உண்மையிலே என்ஜாய் பண்ணேன். ஒரு பாதி வரைக்கும் வந்து நான் என்ஜாய் பண்ணேன். இவர் அந்த வாக்கி டாக்கிய தூக்கிட்டு போறது நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். இடைவேளைக்கு பிறகு வந்து கதை வந்து வேற ஒரு கோணத்துல போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அங்கதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது. ஆமா ஆமா, மறுபடியும் இடைவேளைக்கு அப்புறமும் ஒரு திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படிங்கிறது. இல்லை, அதுதான் சொல்லியிருந்தேன். இந்த படத்தில் வந்து காட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நடித்த நடிகர்கள் எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ மைனா நந்தினி ஒரு கதாபாத்திரம், அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பக்ஸ் பெருமாளோட, அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த போலீஸ்காரங்க, அதுக்கப்புறம் காளி வெங்கட்டு, அப்புறம் வேளாராமூர்த்தி, இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கு செகண்ட் ஹாஃபில் 2 பேருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 பேருக்குன்னு சீன் வச்சு இந்த கதையை அப்படி நோத்திருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது எப்படின்னா படமே 2 மணி நேரம் தான். ஆனால் ஒரு காட்சி எடுக்கும்போது அதாவது சார் இன்னைக்கு உங்களுக்காக தான் காத்திருக்கேன் அப்படின்னு ஒரு டைலாக்ல சொல்லலாம். ஆனால் காத்திருக்கிறதையே 10 நிமிஷம் காமிக்கிறாங்க. அப்படியே காத்திருக்காரு, திரும்பி பார்க்குறாரு, இது பண்ணுறாரு. இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஃபார்மேட் அப்படிங்கிறலாம். ஒரு அவார்டு பிக்சர் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி. அதாவது வாழ்வியலாகவே சொல்லுவது. தோசை ஊற்றுனா அந்த மாவு எடுத்து கல்லில் ஊற்றி அந்த தோசை சுடுற வரைக்குமே ஷார்ட் இருக்கும். தோசையை டப்புன்னு திருப்பி போடுறதுலாம் வராது. உண்மையிலேயே அந்த மாவு வேகணும், அப்படியே வேகிறத பார்த்துட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டையாக விடும். அதுக்கப்புறம் அப்படி திருப்பி எடுத்து எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அப்படி எடுத்துட்டு புரட்டி போடுவாங்க. இப்படி புரட்டி போட்டோன்னே அப்படியே சிம்மில் வைக்கிறது அப்படின்னு கொண்டு வச்சு. இது வந்து ஒரு தோசை சுடுறதை எப்படி வந்து ஆர்டிஸ்டிக் ஃபார்மில் எடுக்கிறதுன்னு பொறுமையா, அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பொறுமையா அதை எடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் அதாவது என்னன்னா, படத்தில் நிறைய சீன் வேணும். திரைப்படமாக எடுக்கும் பொழுது நிறைய டக்குன்னு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். சரி, ஸ்லோவாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்லோவாக சொல்லலாம். ஸ்லோவாக சொல்கிறோம் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, அந்த படத்துக்கு வந்து தயாராகணும். ஓகே, இந்த படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமு அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலுமேந்திரா அவருடைய படங்கள்லாம் பார்க்கும்பொழுது வீடு அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த வீடு படத்தை பாலுமேந்திரா சார் இப்படி தான் எடுப்பாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம படம் பார்க்கும்போதே அந்த குழந்தை வந்து அதுக்கு நீங்கள் போய் வீடுவா சந்தியாராகமான்னு தெரியல, ஒரு படத்தில் அந்த தாத்தா வந்து குளிக்க போவார். சந்தியாராகம் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா ஆற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருன்னு வச்சுங்களேன். அவர் அப்படியே நடந்து போகிறது, அந்த ஆற்றுக்கு போகிறது. போயிட்டு அவர் வந்து குளிக்க போகும்போது அந்த பேத்தி வந்து ஒன்று தாத்தா சோப்பு அப்படிங்கும். யதார்த்தம் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத. அப்போது வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறது, ஏங்க வயசானவர் அவருக்கு எனக்கு கஷ்டம் இருக்காதா. ஸோ இந்த ஒரு டயலாக் பேசுறதுலாம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அது நமக்கு தெரியும், இது இப்படிப்பட்ட படம் தான், அதை தான் பண்ணுறாரு. பட் நம்ம கமர்ஷியலாக ஒரு படத்தை வந்து போஸ்டர் போடாதான் சொல்லுவேன். போஸ்டர் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை ரொம்ப கமர்ஷியலான ஒரு போஸ்டரை போட்டுட்டு அந்த போஸ்டரை பார்த்துட்டு தியேட்டருக்கு வரும்போது என்ன சார் வேகமாக போல, காமெடியாகவும் இல்லையே, ஒரு காளி வெங்கட் இருக்காரு, ஒரு பக்ஸ் இருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு காமெடியாக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சா எல்லாருமே ஒரு ஃபிலசாபிக்கலாக பேசுறதுங்கிறது, ஒருவேளை இந்த படத்துடைய போஸ்டரை மாற்றிருந்தா நம்ம பார்க்குற தொனி மாறி இருக்கும், இருக்கலாம். எனக்கு அப்படி தோணலை சார்.
எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் காட்சியிலே நான் உள்ளால போயிட்டேன். நீங்க தேட்டருக்கு உள்ளால போயிட்டீங்க, அது தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட் காட்சியில நீங்க உள்ளால வந்தீங்க இல்லையே, நீங்க இரண்டாவது காட்சியில தானே உள்ளேயே வந்தீங்க தேட்டருக்கு. இல்லை, அதுல வந்து படம் ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. உங்களை நிறைய தூண்டி இருக்குது. உண்மையிலே வந்து ஆர்வத்தை தூண்டுச்சு. அது எங்க இதாகலைன்னா, ரெண்டாவது இதுலயும் அவர் ஆட்டோல, இந்த காளி வெங்கட்டோட ஆட்டோல வந்து பேசிட்டு இருக்கு, மறுபடியும் குடிக்கிறாரே, அங்கேயே வந்து ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ சென்டிமெண்டா நிறைய விஷயம் பேசுறாரு இவர். இங்க என்ன செய்யறாரோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பின்னணி நமக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. அது ஒண்ணுமே தெரியல, பின்னணி தெரியல. காளி வெங்கட் பேசுறதுமே வெறுமனே பெதற்ற மாதிரியே. அது குடும்பத்தை பத்தி கவலைப்படா, அந்த குடும்பத்தை பத்தி காமிக்கணும்ல, அது இல்ல. அது ஒரு வருத்தம். அப்புறம் போய் ஏடிஎம் உடைக்கிறது, இது எல்லாமே தேவையில்லாத காட்சி. ஏடிஎம் உடைக்கிறதுலாம் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் பரவாயில்ல, அவ்வளோ ஈஸியாக ஏடிஎம் உடைச்சிட முடியும். ஆமா, அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் போய் குளத்தை காப்பாத்துறது, அதுவும் வந்து ஹீரோயிசம். ஆமா, யதார்த்தமான கதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஹீரோயிஸ் அங்கே தேவையில்லை. நான் பார்த்தேன். ஆமா, செகண்ட் ஹாஃப் மட்டும் தனியா எனக்கு ஒண்ணுதான் புரியல. விடிய குடிச்சும் அவருக்கு எதுவுமே சரக்கேறாம அந்த பார்த்தது கூட ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னா, அது என்ன சரக்கா? ஒரு போலி சரக்கா இருக்கும். இல்ல சார், அந்த சூலாயுதத்தை எடுத்துட்டு வருவார்ல, அதை எடுத்து வரும்போது கதையில ஏதோ ஒரு மாற்றம் இல்ல, அதுல ஒரு அருள் வந்து அப்படி பண்ணிருக்கலாம். ஏன் அதை எடுத்து வந்து மாதா கோயில் முன்னாடி கூட தான் நட்டு வச்சாரு. அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தை போகுது, செருப்பு விழுறது, அந்த செருப்பு எடுத்து பாக்கெட்ல வச்சிருக்காரு. அப்புறம் வந்து நினைவு வருது. எதனால நினைவு வருது? மாதாவினுடைய அருள் இருக்கு அவருக்கு, அப்புறம் வந்து அந்த தெய்வத்தினுடைய அருள் இருக்கு. இந்த அருள் எல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து குழந்தை தான், அந்த குழந்தை தான் கடத்திட்டு போறாங்க, அந்த குழந்தை தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவ்வளோ போதையில இருந்தாலும் அவருக்கு நினைவு வந்து அங்கேருந்து தான் தொடங்குது. சூப்பர், ஃபைன், நல்ல விஷயம். உங்களுக்கு இவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது, ஆனால் நீங்கள் திரைப்படத்தை பார்த்து திரைப்பட எழுத்தாளர்கள் எழுதுறதை விட நீங்கள் ஜாஸ்தியாக எழுதுறீங்க. நல்லது. அப்புறம் இது வந்து 4வது இடத்துல இருக்கு இப்போ. ஆமாம். சரி, 3வது இடத்துல இருக்கிற படம் திருக்குறள். வள்ளுவரின் வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை. இந்த படமும் வந்து நான் நிறையா சொன்னேன். இருந்தாலும் அந்த சர்ச்சைக்குரிய சரி 2-3 விஷயங்கள் அது இவங்க எடுக்கலை, அதை பற்றி பெருசாக யோசிக்கல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் வந்து மதுரையில் அரங்கேறப்பட்டதா? இல்லை, அப்படி இல்லை சார். அப்படி எந்த தெளிவுமே இல்லை. பிற்காலத்தில் கண்டெடுக்கப்பட்டது தானே, சுவடிகள் எல்லாமே கண்டெடுக்கப்பட்டது. எங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் வந்து முட்டத்தில் திருவள்ளுவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மயிலாப்பூரில் பிறந்தாருங்கிறாங்க. அது வேற திருவள்ளுவர். ஓகே, வேற திருவள்ளுவரா? ஆமாம் சார், எங்கள் ஊரில் ஒரு திருவள்ளுவர் பிறந்திருக்காரு முட்டத்தில். என்னன்னா அவர் அதாவது ஒரு உலகத்தில் ஒரு தமிழ்நாட்டில் சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய ஒரு அதிசிறந்த ஒரு பெரிய ஞானம் பெற்ற ஒருவர் அப்படின்னா அவர் எங்களவர்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாங்க இல்ல? ஆமா, அது மாதிரி அவரை கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த புத்தகத்தை எல்லாரும் படிச்சாங்கன்னா நல்லதா இருக்குமே. இல்ல, அதுக்கு அவர் வந்து என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதுலேருந்தே வந்து அதுக்கு ஆதாரமாக சில விஷயங்களை வந்து காட்டுவாங்க. சூசை மிக்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் வந்து திருவள்ளுவர் நெய்தல் நிலத்தவரேன்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். சரியா? அது வந்து நெய்தல் நிலம் சார்ந்து நிறைய வருது. நெய்தல் நில பூக்கள் பற்றி வருது, தூண்டில் பற்றி எழுதியிருக்கிறாரு, மீன் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத பற்றி எழுதியிருக்காரு. இவ்வளவு நுட்பமா எழுதியிருக்கிறாரு திருவள்ளுவர் எழுதியிருக்காரா? ஆமா, இவ்வளவு நுட்பமா அதுல இருக்குதுன்னா ஒரு முட்டத்தை சேர்ந்தவர் தான், நெய்தல் நிலத்தை சாராதவர்னால அப்படி எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது வேற விஷயம். எங்க ஜாதி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் முன்னால கிளம்புனாங்க. இது வேற. ஆமா, அதுக்குத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா பெரிய சால்வையை எடுத்து போத்தி விட்டார். நீங்க எந்த ஜாதியும் குறிப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அது வந்து போத்தி விட்டார். அதுதான் உண்மை. இது எல்லாமே வந்து ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர் தான் திருவள்ளுவர். நிச்சயமா அற்புதமான ஒரு கவிஞர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்க முடியாது. தமிழ் பொதுமறை தானே. ஆமாம். அது வந்து இந்த அவர் எங்க பிறந்தாரு, அவர் யாரு அப்படிங்கிறது தெரியாதனால தான் இவ்வளவு பெரிய இது இன்னைக்கு வரை தெரிஞ்சு என்ன புரியும். இல்ல, அதான் அவரு
மதுரையில் ஆக மொத்த திருக்குறள் படிக்கிற மாதிரி இல்லை, திருவள்ளுவர் எங்கேருந்து பிறந்தாரு. அது இந்த திரைப்படத்தில் ஓரளவுக்கு வந்து அந்த வாழ்க்கையின் வரலாறு, வள்ளுவர் இப்படி தான் வாழ்ந்தார், இப்படி தான் அனுபவ ரீதியாக எழுதினார், அவருக்கு இந்த உணர்வுகள் இருந்தது, இப்படி தான் அவர் மனைவியோட வந்து இருந்தார், இப்படி தான் அவங்க மனைவி சமைச்சு போட்டாங்க, அவங்க காத்திருந்தாங்கன்னு சொல்லி ஒரு இயல்பு வாழ்க்கை சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அதுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஆனால் என்னென்னா சில விஷயங்கள் வந்து நான் யோசிப்பேன், எப்பவுமே வந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கும்போது ஹிஸ்ட்ரியை வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிடலாம். முதல்ல ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்தோம்னா அது பழைய ஓலைச்சுவடி நம்மகிட்ட இல்லை. அப்போது அந்த ஓலைச்சுவடி இதுதான் யாராவது காமிச்சாலும் அது உண்மையாங்கிறத என்னால் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம அப்போ என்னன்னா படி எடுத்ததா ஆமாம் பதிவு எடுத்ததாக இருக்கும். ஆனால் அதான் சொல்லலாம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பகவன் என்பது தமிழ் வார்த்தையா? இல்லை, சமஸ்கிருதம். அப்ப திருக்குறள்ல சமஸ்கிருதம் கலந்துருக்காரா? இல்ல, அது வந்து பின்னால சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. கடவுள் வாழ்த்தே. ஆமா, கடவுள் வாழ்த்தே வந்து வெளியிலேருந்து சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விவாத பொருளாக இருக்கு. அதனாலே அது முடிவு பண்ணி. ஆமா, அதான் எனக்கு என்னன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. பகலவன்னா சூரியன். இல்ல, இது எனக்கு புதுசா இருக்கு நீங்க சொல்றது. பகலவன்னா சூரியன், பகவன்னா பகலவன்கிறேன். ஓகே, புரியுது. ஆதி பகலவன், பகலவன்னா சூரியன். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அப்படி மாத்திட்டாங்க, மாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆமா, என்ன இருந்தாலும் திரைப்படம் வந்து அதாவது பகலவன்ல லா விட்டுருச்சு, பகவன் அப்படின்னு இவங்க எடுத்துட்டாங்க. அப்படி நான் யோசிக்கிறேன். படி எடுத்தவர் வந்து அதை லா விட்டார். ஆமா, சரி, ஓகே. இல்ல, இன்னொன்னு வந்து இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் சொல்லல இந்த படத்துல. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆமா, யதார்த்தமா இருந்தது. மொழி வந்து யதார்த்தமா இருந்தது. வழக்கமாக வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு கதை எடுக்கிறாங்கன்னா சங்க இலக்கியம் மாதிரி எதுவும் சொல்லாம ஒரு பழைய அந்த செம்மொழியை வந்து பயன்படுத்துவாங்க. ஆமா, அது கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஒத்து போகாது. இது துவக்கம் அப்படிதான் இருந்தது. என்னடா திருவள்ளுவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல நார்மலா வந்து எங்கம்மா போற. ஆமா, அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே செல்கிறாய், ஆமா, இப்படி யாரை கேட்கிறாய் அப்படி இல்லாம நார்மலா இருந்தது. அது என்னன்னா மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும்ல. இப்ப இருக்கிற மக்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கணும் திரைப்படங்கள்ங்கிறது ஒண்ணு. அது நல்ல விஷயம் தான், இயல்பு மொழி. அது நல்ல விஷயம். இன்னொரு இது வந்து இந்த சண்டை காட்சிகள் இது எல்லாமே வந்து இன்னும் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பணச்செலவுல பொருட்செலவு ஜாஸ்தியா எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா அழகா இருந்திருக்கும். பொருளாதாரம் மிக மிக முக்கியமானது. ஆமா, இன்னொன்று அதான் இந்த மாதிரி படங்களுக்கு அந்த மாதிரி பொருளாதாரம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்ல நடிகர்கள், அற்புதமான நடிகர்கள். வள்ளுவனாக நடித்தது, வாசுகியாக நடித்தது, பரிதியாக நடித்த தம்பி எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ 2 பாடல் சூப்பராக, அருமையான பாடல். இது இசைஞான இளையராஜாவின் இசை நல்ல அழகாக இருந்தது, அருமை. ஸோ இது வந்து ஒரு வாழ்க்கையின் வரலாறு அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம இந்த வாரம் ரிலீஸ் ஆனதுல 3வது இடம் கொடுப்போம். ஆமா, அடுத்தது அதாவது முப்பால் சொல்லிய வள்ளுவருக்கு 3வது இடம் தந்து பெருமை சேர்க்கிறோம் அப்படின்வாங்கல்ல அது. ஆமா, அடுத்தது வந்து லவ் மேரேஜ். யா, வெரி நைஸ் ஃபிலிம். ஆமா, நல்ல அப்படி யதார்த்தமான ஒரு நகைச்சுவை, ஜாலியா ரொம்ப அழகா சின்ன சின்ன அப்படி ட்விஸ்ட் எல்லாம் வச்சு அப்படி போயிட்டு இருந்தது படம். உங்களுக்கு என்ன அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்? எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கீழே எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க, ரொம்ப சங்கடத்துல எல்லாரும் இருந்துட்டு இருப்பாங்க. அது உண்மையிலே நல்ல இல்ல. ஆமா ஆமா, கீழே போய் பார்க்கும்போது பகீர் ஒரு அதிர்ச்சி வரும், டப்புன்னு பார்த்தா அது நார்மல் ஆயிடும். ஆமா ஆமா, யாருமே அதை எதிர்பார்க்கல இல்ல, அவர் தான் இறந்து போயிட்டாரோன்னு சொல்லி. ஆமா, அந்த ஒரு இது வந்தது. நல்ல சீன் அது. ஆமா, அருமை. அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. லவ் மேரேஜ் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை, சாதாரண கதை. ஊர்களில் எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த என்னப்பா என்ன கல்யாணம் ஆகலையா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளைமேக்ஸில் ஒரு வாசம். இப்போ நான் யாருக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? அதான் ஊரில் எல்லாரும் கேட்குறாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்லை இந்த வயசாகிடுச்சுன்னு நீங்கள் கல்யாணம் பண்ணி சொல்லணும் அதுக்காக பண்ணிக்கணுமா? யாருக்காக பண்ணிக்கணும்? எனக்கு பிடிக்கணும்ல, எனக்கு ஏற்றுக்கணும்ல, அது விஷயம். அதுதான் இப்போ இருக்கிற பசங்க எல்லாரும் சொல்கிறாங்க, மா எனக்கு பிடிச்சப்ப பண்ணிக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் அதை சொல்ல முடியலையே. சரி விடுங்க, அந்த நினைவுகளை விட்டுரும். அதெல்லாம் நல்லா இருந்தது. சின்ன சின்ன நகைச்சுவைகள், அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது,
இதாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்தேன் சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறான் டவான். இல்லை அது வந்து அதாவது இவங்க வந்து அந்த வீட்டில் வந்து தங்கணும், கதைப்படி தங்கணும். அது சாதாரணமாக வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு காட்சி வந்து நல்ல காட்சி அது நல்லா டைரக்டர் வந்து அப்படி ஒரு காட்சியை வந்து கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன மூட நம்பிக்கையும் ஒழிச்சிட்டாரு. அது நேரம் காலங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது சொல்லுவாங்க கல்யாணம்ங்கிறது என்னன்னா இந்த மாதிரி நேரம் பார்த்து காலம் பார்த்து சரியான பொருத்தங்கள் பார்த்து பண்ணுறதை விட முதல் விஷயம் அதில் ஒரு பொருத்தம் இருக்கணும். அது என்னன்னா இரு மனம் சேர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு கல்யாண பத்திரிக்கை ஒன்று பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தாவோட கல்யாண பத்திரிக்கை பார்த்துருக்கேன். அதில் திருமண அழைப்பிதழ்னு போட்டிருக்காரு, இருமண அழைப்பிதழ்னு போட்டிருக்கோம். அந்த இரு மனங்களை ஒன்றாக்கும் நிகழ்வு தான் அந்த திருமணம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு வார்த்தைக்கு கரெக்டாக இருந்தது, இரு மனங்கள் சேருவது. அதுதான் முக்கியம். இந்த நேரம் காலம் இது சென்டிமெண்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிறது. அந்த வகையில் நல்ல திரைப்படம். எனக்கு அவர் நம்ம சத்யராஜ் வந்த இடம் மட்டும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சத்யராஜ் சார் வந்து கேமியோ அப்பியரன்ஸ் தான், பட் ஆனால் அந்த இடங்கள் அவ்வளோ பெரிய இதுவாக இல்லை, ப்ளஸ்ஸாக இல்லை. ஆமாம், அது ஒன்றல், அது கொஞ்சம் ஒட்டலை. ஆமாம், மற்ற இடங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அருமையான படம், நல்ல படம், அருமையான படம். ஸோ அதுக்காக நம்ம வந்து 2வது இடம் தரோம். ஓகே, லவ் மேரேஜ். முதலிடத்தை பிடித்தது குட் டே. உங்களை நான் என்ன செய்யலாம்? 4 படத்தில் முதல்ல நான் அதை சொல்லிட்டேன். 4வது இடம் முதலிடத்தை பிடித்தது குட் டேன்னு திருப்பி ஆரம்பிக்கிறீங்க. நான் தான் சொன்னல என்ன சொன்னாங்கன்னு புரியலைன்னு. சரி, முதலிடத்தை பிடித்தது என்ன? மார்கன். அப்படி சொல்லுங்க. நல்ல ஒரு டிடெக்டிவ் த்ரில்லரு, புதிய ஒரு அனுபவம், சித்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏதாவது என்னன்னா சித்தர்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு குணாதிசயம் இருக்குங்கிறத ஒரு சக்தி பெற்ற ஒரு பையன், அந்த பையன் எப்படி அந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், தான் போகாத இடத்துக்கும் தன்னுடைய அந்த ஆஸ்ட்ரல் பாடி அனுப்பிச்சு அது அப்படியே ட்ராவல் ஆகி அது தண்ணிக்குள்ள நீந்துற மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அது நல்ல அந்த சிஜி ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று இந்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏற்கனவே வந்து நம்ம பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் வந்து சித்தர்கள் இன்னும் வாழ்றாங்க அப்படிங்கிறது சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நிகழ்காலத்திலே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கொல்லிமலை அந்த பகுதிகளெலாம் இப்படிப்பட்ட இதுகள் இருக்கு. சில இடங்கள்ல போயாச்சுன்னு சொன்னா ஆள் உயிரோட வராது, இப்படி எல்லாம் கேள்விப்படும். எந்த அளவு உண்மை என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியல. இந்த இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போவுமே அவங்க வந்து மீன்களாகவும் இந்த ஆமைகளாகவும் வாழ்றதாக ஒரு வசனம் வரும் அதுல, அந்த படத்துல. அந்த குழந்தை விழும்போது அந்த ஆமை வந்து அப்படியே டச் பண்ணும்போது ஏதோ ஒரு சக்தி வர மாதிரியே பண்ணியிருப்பான். ஆமாம், அந்த படத்துல அப்படியே கனெக்ட் பண்றது. அது மாதிரி வந்து இவன் வாழக்கூடிய இந்த தங்கையும் இவனும் வாழக்கூடிய அந்த வீட்டில் வந்து ஆமை வளர்க்குறது, இதெல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லபடியா இருக்குல்ல. அதாவது என்னன்னா இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காங்கிறதும் அதான் சொல்லணும். நம்ம எந்த விஷயத்த நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆமையெல்லாம் நான் டெய்லியா பார்க்குறோம், கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த சித்தர்கள்னு நம்ம சொல்றாங்க. அந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாஞ்சு அவர்கள் இறக்கவில்லை, அவருடைய ஆஸ்ட்ரல் பாடி மூலியமா இந்த இடத்துல கூடு விட்டு கூடு பாஞ்சு வாழ்றாங்க. ஏன்னா ஆமைகளுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 160 ஆண்டுகள்லாம் இருக்கும் ஆமைகள்லாம். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. அது வாய்ப்பு இருக்கு. நல்ல சஸ்பென்ஸ், அருமையான படம், அற்புதமான படம். ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறது மார்கன். எஸ், ஓகே. வேற ஏதாவது அந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லணுமா? பரவாயில்ல, வரக்கூடிய இப்போ ஒட்டுமொத்தமாகவே வந்து 2க்கு 2 ஒரு 4 படம் வந்திருக்குன்னா 2 படம் வந்து நல்ல படம், மனசுக்கு பிடிச்ச நல்ல மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஒரு படம் வரலாறை சொல்லுது. இந்த எண்ணிக்கை இன்னும் கூடணும் அப்படிங்கிறது. ஆமா, வாரம் வாரம் வந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் கூடணும். எனக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் சமயத்துல வந்து நெகட்டிவாவே ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்கும்போது என்னடா தமிழ் சினிமாவே அழிஞ்சு போச்சாங்கிற மாதிரி இருக்குது. நான் போய் தியேட்டரில் மறுபடியும் படம் பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது அப்படிலாம் இல்லை, எல்லா படமும்லாம் அவ்வளோ மோசமாலாம் இல்லை, ஏதோ ஒரு படங்கள் 2 படங்கள் இருக்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான்.
அந்த இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. சின்ன மிஸ்ஸிங் தான் சார். அது மாதிரி தான் குட் டே இதெல்லாம் செகண்ட் ஹாஃப் மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணி இருந்தாச்சுன்னு சொன்னால் இது இன்னைக்கு நம்பர் 1 இடத்த அந்த மிக்சிங்கை கலக்காமல் இருந்திருக்கணும், அவ்வளோதான் இல்லையா? ஆமாம். அந்த மிக்சிங் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தெளிவாக இருப்போம். அவங்களும் போதை இருந்தாங்க, நம்மளும் போதை ஆகிட்டாங்க. ஃபைன், சூப்பர். அடுத்த வாரம் இதே மாதிரி என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த படங்களை பற்றி நிறையா பேசுவோம். நிச்சயமாக பேசுவோம். ஓகே, தேங்க்யூ. மகிழ்ச்சி.